சொல்லுங்க ஹalleluya. யாருக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக, பாதுகாத்துக் கொள்வாராக. நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவர். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. இயேசு நல்லவர். ஆமென். சொல்லுங்க இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். அதே சொல்லிட்டே கர்த்தருடைய வாழ்க்கையில நல்லது செய்வார். நம்ம ஏசாயா 58:11 தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அந்த வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பேன். அந்த ஒரு வசனத்தை ஆதாரமாய் கொண்டு இந்த ஒரு வசனத்தை கொண்டு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் நான் கடந்த வாரம் சொன்னது போல இந்த வருஷம் தொடங்கினதே தெரியல. ஆனால் வெட்கப்பட விடல, ஆண்டவர் தலை புரிய விடல, கையேந்த விடல, பிச்சை எடுக்க விடல. தேவன் நிறைவாய் ஒரு 6 மாசத்தை நடத்தினாரா? போதும் என்ற அளவுக்கு இல்லைனாலும், நிரம்பி வருகிற அளவுக்கு இல்லைனாலும், நினைத்ததெல்லாம் நடக்கலனாலும், வேண்டியதெல்லாம் கிடைக்கலனாலும் நடத்தினாரா? ஹalleluya. 6 மாசம் நடத்தினார்ல, 6 மாசம் ஜீவனோட வைத்தார்ல, 6 மாசம் உணவு கொடுத்தார்ல, 6 மாசம் சுகத்தை கொடுத்தார்ல, 6 மாசம் இருக்க இடத்தை கொடுத்தார்ல, 6 மாசம் உடையை கொடுத்தார்ல, ஆகாரத்தை கொடுத்தார்ல, தேவைகளை சந்தித்தார்ல, சின்ன சின்ன காரியங்கள் கர்த்தர் இடைப்பட்டார்கள். அவர் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நல்லவர். இயேசு நல்லவர். என் ஆண்டவர் நல்லவர். 6 மாசம் முடிஞ்சிச்சு. எப்பவுமே இந்த ஒரு 6 மாசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர் முடிஞ்சிச்சு. இந்த செகண்ட் ஆஃப் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. ஆமென். ஹalleluya. ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு தான் ரொம்ப பரிபூர்ணமா இருக்கும். ஆரம்பம் அற்புதமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த ஒரு 6 மாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தினுடைய காலத்தையும் சூழ்நிலைகளையும் நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள். இந்த 6 மாதம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. 6 மாதம் நம்ம சோதனையா இருக்கக்கூடாது. 6 மாதம் எத்தோ ஒன்று இருக்கக்கூடாது. அந்த 6 மாதம் நல்லா ஓடணும். 6 மாதம் நல்லா சுபிக்கணும். ராணி சொல்லுங்க, 6 மாதம் நல்லா கர்த்தருக்காக உழைக்கணும். 6 மாதம் நல்லா வேலை செய்யணும். 6 மாதம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். கர்த்தர் இந்த வருஷத்தின் முடிவில் நிறைவான காரியங்கள் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சபைக்கு அந்த ஏதேன் தோட்டத்துக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். 4 பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மற்ற பேர்ல என்ன கர்த்தரை பத்தியோ ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இந்த 7வது மாதம் நான் அடிக்கடி சொல்லுவேன். 7 என்றால் பரிபூரணம். சொல்லுங்க. 7 என்றால் பரிபூரணம், சம்பூர்ணம். ஆமென். 7 என்றால் நிறைவு. சொல்லுங்க. 7 என்றால் நிறைவு. இந்த 7வது மாதத்துல இந்த 6 மாதத்தினுடைய எல்லா முடிவில்லாத இருக்கிறதை, இந்த 6 மாதம் இன்கம்ப்ளீஷனா இருக்கிறது, இந்த 7வது மாதத்துல கர்த்தர் கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த 7வது மாதம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த 7வது மாதம் ஒரு நிறைவு மாதமா இருக்கும். இந்த 7வது மாதம் ஒரு பரிபூரண மாதமா இருக்கும். இந்த 7வது மாதம் ஒரு சம்பூர்ணமாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவானதை தருவார். அவர் கிருபையின் மேல கிருபை அடைந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். ஆமென். ஹalleluya. அவருடைய பரிபூரணத்தினால உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்வார். 7 என்றால் பரிபூரணம். அதனால் தியானிக்கும் போது இந்த 7 எபிரேய வார்த்தை சொல்லும். 1 என்றால் தேவன் என்ற அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன். 1ன்னா தேவன், கடவுள் என்ற அர்த்தம். 3ஆம் நம்பர் சொல்லும் போது என்ன அர்த்தம்? அன்பை குறிக்கிறது, தேவனுடைய அன்பை காட்டுகிறது. 5 என்றால் தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. 7 என்றால் தேவனுடைய பரிபூரணத்தை காட்டுகிறது. அது கம்ப்ளீஷன், எல்லாம் முடிக்கு வருகிற மாதிரி ஒரு விசுவாசிக்கிறீர்களான்னு சொல்லுங்க. உங்களால் இப்படி சொல்லிக்கோ. இயேசு நாமத்துல உங்கள் வழக்குகள் முடிவுக்கு வரும். உன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்க எல்லா காரியங்கள் தோல்விகள் முடிவுக்கு வரும். உன் நெருக்கடிகள் முடிவுக்கு வரும். உன் வியாதி முடிவுக்கு வரும். உன் கஷ்டங்கள் முடிவுக்கு வரும். நீ கண்ட எகிப்தியர் முடிவுக்கு வருவான். நீ எதுக்காக பேச மாட்டாயோ அதெல்லாம் அங்கே நிற்கிறோம். எல்லாம் முடிவையோ எல்லாம் இந்த மாசத்துல முடிவுக்கு வர கையை தட்டி ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவன் இந்த வேதாகமத்தை கேட்கிறவன் நீ சத்தமா ஒரு 6 வாரத்தோடு ஒரு தேவன் நல்ல விசுவாசத்தோடு எல்லாம் முடிவுக்கு வரும். ஹalleluya. நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஸ்பீடா போறது ஏதோ ஒண்ணு இல்லையே. கவனிக்கிறீங்களா? இந்த மாசம் எல்லாமே ஒரு முடிவுக்கு ஒரு ரேமா வார்த்தையை சொல்லுங்க. ஹalleluya. அது வாழ்க்கை இருந்தாலும், விசுவாசத்துடைய போராட்டமா இருந்தாலும், கணவன் மனைவி சண்டையா இருந்தாலும், மாமியார் மருமக சண்டையா இருந்தாலும், குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், நல
ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் பேசின ரேமா வார்த்தை, இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு, நம்ம சபைக்கு ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை. திரும்ப படிக்கிறேன், கால் உள்ளவர்கள் கேளுங்கள். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருவாராக. ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவருக்கு தேவன் நீங்கள் சொல்ல சாப்பாட்டுக்கே துப்பு இல்லாம வாக்கு இல்லாம ஒருவேளை சாப்பிடறதுக்கு ஒருவேளை சின்ன உதவி செய்யறதுக்கு நான் இல்லாம ஒரு நாள் மன்னிக்கிற ஒரு பரதேசி போல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அவர் பேசும்பொழுது அவரிடத்தில் இருந்துதான் எடுத்து பேசுவார். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிறீர்கள் தகுந்த போல அவர் தன்னை மாற்றிக் கொள்ள மாட்டார். அவருக்கு பச்சையோடு எத்தனை பேருக்கு தெரியும்? பச்சையோடு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்ன பண்ணும்? இடத்துக்கு தகுந்தாற் போல நிறத்தை மாற்றிக்கும். பச்சை மரத்தை பார்த்தீங்கன்னா திடீர் பச்சை ஆயிடும். சிகப்பு செடிகள் பார்த்தீங்கன்னா சிகப்பாயிடும். ரோஸ் கலர் செடி ரோஜா பூக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஆயிடும். வெள்ளையா இருக்கிறதுக்கு வெள்ளையாயிடும். இடத்துக்கு தகுந்தாற் போல தன்னுடைய நிறத்தை மாற்றிக் கொள்ளுகிற ஒரு சுவாபம் உள்ள ஒரே ஜீவன் என்ன? பச்சை. அல்லேலூயா. ஆண்டவர் பச்சை இல்லை. ஆமென். நீ எப்படி இருக்கிறியோ, நீ பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிற அவரும் கூட வந்து பிச்சை எடுத்து உனக்கு கொடுக்கிறவரல்ல. அவர் கையை தந்து வேண்டாம். நான் சொல்றேன், நான் பிச்சை எடுக்கிற நிலையில் இருந்தால் அவரும் கூட வந்து பிச்சை எடுத்து அந்த பிச்சை உங்களுக்கு கொடுக்கிறவரல்ல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். திருப்பியார் 49. ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படிதான் உன்னுடைய திறமை. நான் சொல்லுவேன், உன் ஜபத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர் அல்ல அப்படின்னு நான் பேசிட்டு போயிருக்கேன். அல்லேலூயா. உன்னுடைய தகுதியின்படி ஆசீர்வதிக்கிறவர் அவர் அல்ல அப்படின்னு நான் இந்த இடத்துல நிற்க மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள. நான் உங்களை சொன்னா கோபப்படுறீங்களா? நான் என்ன சொல்லிக்கிறேன்? ஒரு ஆமென். அல்லேலூயா. அதனால உன்னுடைய தகுதி, திறமை, தாளந்துகள், உன்னுடைய கோத்திரம், உன்னுடைய கெப்பாசிட்டி, உன்னுடைய பேக்ரவுண்ட் வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லிருக்கிறது. மோசே கேட்கிற, நீ யார் ஆண்டவரே? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீ இருக்கிற நிலையில வந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ
எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் அற்புதர், அதிசயங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லிடுவாங்க. குருடரின் கண்களை திறக்கிறவர், செவிலின் செவியை திறக்கிறவர், சப்பானில் எழுப்பி நடக்க பண்ணுகிறவர், குஷ்டரோகியை சுகமாக்குகிறவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற என் தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில் வந்துதான் உன் வாழ்க்கையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் உன் பிசினஸையும் உன் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லக்கூடியா வேதா நீங்க இருக்கிற பிரகாரமாய் கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த அழைப்பில் தான் உங்களை ஓட செய்வார். அந்த அழைப்பில் தான் இன்னைக்கு நீங்க எங்கோ வேற இடத்துல ஓடலாம், வேற மூலையில ஏதோ ஒரு இடத்துல திசை தெரியாம இடம் தெரியாம ஏதோ இடத்துல ஓடலாம். கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். ஒரு நாள் நீங்க நிறைய இடத்துல நான் என்ன செய்யறேனே எனக்கு தெரியலன்னு தோணும், என்ன பண்றேன், எனக்கு என்ன தரிசன நோக்கம், எதுக்காக கலந்தேன், எதுக்காக வாழ்ந்தேன் என்னமே தெரியாது அப்படின்ற ஒரு காலத்துல ஓடிட்டு இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அடக்கி எல்லா காட்டையும் புயலையும் அடக்க செய்து கர்த்தர் தன் பக்கமாக வந்து திருப்பி அவர் பாதையில் நீரின் பாதையில் கர்த்தர்களை நடத்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு வாழ்த்து பணியையும் பூமியின் கொள்கையை பொறுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவார். ஆம்பிளை பைபிள் பேசுகிறது. Now may God give you of the dew of heaven and brighten to water your land and of the fatness fertility of the earth and an abundance of grain and new wine. ஒரு 4 பாயிண்ட்ஸ் 4 காரியங்கள் இருக்கு. முதல்ல நம்பர் 1 வானத்தின் பனி, the dew of heaven. வானத்தின் பனி சொல்லு, வானத்தின் பனி. பனி பார்த்திருக்கீங்களா? அதுதான். இரண்டாவது the fatness of the earth, பூமியின் கொழுமை. அல்லேலூயா. கொழுப்பு சொல்றல, பூமியுடைய கொழுமை. கொழுப்பு என்ன தெரியுமா? நமக்கு தேவைக்கு மீதினது தான். கொழுப்பு ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் வரும், அதுக்கடுத்து ஹார்ட் பிரஷர் வரும், ஹார்ட் அட்டாக் எல்லாமே வரும். எல்லாம் வந்து கொழுப்புனால. அதே கொழுப்பு இல்லாம மனுஷன் வாழ முடியாது. தெரியுமா? குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் சொல்றாங்க. நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு சொல்றாங்க. அப்ப நல்ல கொழுப்பு நமக்கு வேணும், கெட்ட கொழுப்பு நமக்கு வேண்டாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த நல்ல கொழுப்பை போல பூமியின் நல்ல கொழுப்புகளை நான் உனக்கு கொடுப்பேன். அதான் நம்ம சொல்றோம். நம்பர் 3 abundance of grain, பரிபூரணத்தின் தானியம் அல்லது மிகுந்த தானியம். தானியம் சொல்றோம்ல, வேர்க்கடலை, நெல்லு, நம்ம சொல்றோம், நம்ம விவசாயம் பண்றது, இதெல்லாம் தானியங்கள். அதுக்கடுத்து நம்பர் 4 abundance of new wine, பரிபூரணமான புதிய திராட்சை ரசம். இந்த 4 காரியத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நான் தலைப்பிட்டு கண்டினியூஷன் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை பரிபூரணத்தில் நடத்துவார். The Lord shall guide you abundantly. கர்த்தர் உன்னை பரிபூரணத்தில் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இப்படி சொல்ற தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுப்பார். கர்த்தர் உன்னை வானத்தின் பனியினால பூமியின் கொழுமையினால நிரப்புவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ இருக்கிற நிலையை கேட்டனா ஒண்ணுமே நடக்காது. அதாமே புரியுதா? நம்பர் 1 நான் சீக்கிரம் சொல்றேன். நம்பர் 1 இந்த 4 பாயிண்ட். முதல் பாயிண்ட் the dew of heaven, வானத்தின் பனி. ஹல்லேலூயா. ஓசியா 14வது அதிகாரம் 5-6ல நம்ம வாசித்தோம்னா தெரியும். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். எப்படி மலருவான்? லீலி புஷ்பத்தை போல மலரும். ஒரு பூ மலர்ந்தால் அது அழகு. ஆமென். அந்த லீலி புஷ்பம் ஏற்ற அழகுள்ள பூ அது மலர்ந்தானா அதை பார்க்கறதுக்கு அழகு போல கர்த்தர் உங்களை அழகாய் மலரச் செய்வார். நான் சொல்ற வேதம் சொல்கிறது, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் பார்த்தீங்கன்னா வேரூன்றி இருக்கும். யாருடைய உதவியும் எதனுடைய காரியங்கள் இல்லாமல் அது பலர்ந்து வளர்ந்து
நான் சொல்ற விசுவாசிக்கிறேங்க தூங்குறவங்களுக்கு நான் சொல்லல. வேறொன்றின் யாருடைய உதவியின்றி கர்த்தர் உன்னை நடத்த வேண்டிய பாதையில் நடத்துவார். புரியல? எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப தொடுதலா இருக்கிறது. அதுதான் வார்த்தை எந்த கேட்கறீங்களோ, எந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவையில்லை. அப்பா பேக்ரவுண்ட், அம்மா பேக்ரவுண்ட், மாமியார் பேக்ரவுண்ட், மாமனார் பேக்ரவுண்ட், உடன் பிறந்தவர் பேக்ரவுண்ட், எஜமான யாரோ ஒருத்தர் வந்து உன்னை உயர்த்தி உன்னை வாழ வைத்து உன்னை அழக பார்க்கணும். அவர்களால் நீ சார்ந்து நிற்கவில்லை. கர்த்தர் சொன்னார், உன்னை நீயே சார்ந்து இருக்கும்படியாய், கர்த்தரை சார்ந்து இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை கொண்டு வேறு நிற்க பண்ணுவார். யாரையும் சார்ந்து நிற்க மாட்டார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஆமென். வேறு நிற்பீங்க. ஆமென். ஹalleluya. நான் சொல்றது புரியுதா? ரேமா லூடியா எப்படின்னா ஒரு காரியம் நான் சொல்றேன், கவனிக்க புரியுதான்னு பார்ப்போம். சீக்கிரம். சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், இங்கே நிற்கிறான்னு வச்சுங்க, ஓகேவா? இப்போ தெரியுதா, நான் வந்து யாரோ சார்ந்து இருக்கிறேன், சார்ந்து இருக்கிறேன். நான் ஹalleluya. இவங்க இல்லைன்னா நான் சார்ந்து நிற்க முடியாது, சார்ந்து நிற்க முடியாது. இதுன்னு போயிட்டு இப்படி போயிட்டு தெரியல, அவ்வளோதான். ஆமென். ஹalleluya. புரியுதா? நிறைய நேரத்தில் யாரோ சார்ந்து இருப்போம். சில நேரத்தில் பெற்றோர்களை சார்ந்து இருப்போம். சில நேரத்தில் பிள்ளைகளை சார்ந்து இருப்போம். சில நேரத்தில் சொந்த மன்னர்களை சார்ந்து இருப்போம். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சார்ந்து இருப்போம். திடீர்னு பண்ணலாம், அப்போ போடலாம், திடீர்னு நம்ம வாழ்க்கை விழுந்து விடும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆனா நான் சொல்றேன், எத்தனை கூட அது மாதிரி சார்ந்து யாரையோ நம்பி உன் வாழ்க்கை சீர்குலைந்து, உன் வாழ்க்கை சிறைப்பட்டு, உன் வாழ்க்கை சேதமடைந்து, உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாம நம்ம நல்லா நிற்கிற போல தெரியும், அவங்களுக்கு உதவி பண்ற போல தெரியும். அவங்களை சாந்தி நிற்கும்போது திடீரென்று அவங்களை வச்சு விலக போகும்போது உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாம சீர்குலைந்து போகிறது. நீங்க கர்த்தர் சொல்றாரு, நீ யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஒரு ஆமென். ஹalleluya. அப்படி இருக்கும்போது நான் ஒருபோதும் நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று என்னை நீ சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் மரண பரியந்தமும் அவர் ஒருபோதும் ஒழுவாமல் நடுவாமல் உன்னை விட்டு விலகாமல் கர்த்தர் உன்னை காத்து நிற்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இல்லையா? லீபனோனை போல வேறு ஒன்று இருப்பான். நான் சொல்றேன், நீங்க அந்த ஆண்கள் வந்து நின்னார்னா உன்னை எவனுமே அசைக்க முடியாது. ஹalleluya. நிறைய பேர் நமக்கு உதவி செய்யறது ஏதாவது பண்றதா கூட நீ அவங்களுக்கு ஜாலரா போட்டுட்டு அவங்க நல்லா அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு செய்வாங்க. அவங்களுக்கு பிடிக்காததோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொன்னீங்கன்னா இது மாதிரி உன்னை விட்டு ஓடுவோம். நீ நழுவி தான் விழணும். ஒரு ஆமென். ஹalleluya. கர்த்தரை நம்பி வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை ஒருபோதும் அவனை வலுவ விட மாட்டார், அவர் நழுவ விட மாட்டார். உன் வாழ்க்கை அவர் மாற்றுவார். அதுக்கடுத்த வசனத்துல அவன் கிளைகள் ஓங்கி படரும். ஆமென். ஹalleluya. நான் சொல்றேன், இந்த ஒரு ரேமா வார்த்தையை விசுவாசமா கேட்கறதுன்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, இந்த மாசத்துல இந்த நாட்களில் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும்போது உங்களுடைய கிளைகள், உங்களுடைய கிளைகள் பிரான்ச் சொல்றேன், நிறைய விதத்தை சொல்றேன், உங்களுடைய காரியங்கள் எங்குமே பரவி இருக்கும். நன்மையான காரியங்கள் கர்த்தர் பரவ செய்வார். கிளைகள் எப்படி இருக்கிற பிரான்ச்சஸ், உங்களுடைய பிரான்ச்சஸ் எல்லா இடத்திலும் ஒரு ஊழிய பிரான்ச்சஸ் மேபி. ஆமென். ஹalleluya. பிசினஸ் பிரான்ச்சஸ் மேபி. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீங்க ஏதாவது ஒரு காரியம் இல்ல, கர்த்தர் அங்கங்க ஒரு கிளைகளை பிரான்ச்சஸை கர்த்தர் உருவாக்கி உங்களுடைய ஊழியம், பிசினஸ், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், உங்களுடைய புகழ்ச்சி எல்லாவற்றையும் கர்த்தர் ஓங்கி படர செய்வார். அதை பரவ செய்வார். அதற்கு அவர் அலங்காரம் ஒளிவு மரத்துடைய அலங்காரத்தை போல இருக்கும். உங்களுடைய அழகு ஒளிவு மரத்துடைய அலங்காரத்தை கூட கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்குவார். எருசலேமின் வாழ்வு நீ காணும் பொழுது கர்த்தர் உன்னை அலங்காரம் அவராய் மாற்றுவார். ஹalleluya. உன்னை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அவருடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க தெரியுமா? உன்னை நிறைய நேரத்துல உன் வாசனை கண்டாலே சுருட்டு போயிட்டு இருப்பான். அவன் வாசனை என்ன சொல்ல தெரியுமா? பணம் உனக்கு இல்லாத வாசனை, ஏழ்மையின் வாசனை. ஆமென். ஹalleluya. ஜனங்கள் இல்லாத வாசனை, உனக்கு பேக்ரவுண்ட் இல்லாத வாசனை, உனக்கு ஒருவேளை என்ன சொல்றது, உன் கூட ஒரு ஸ்ட்ரென்த், உனக்கு 100 பேர் உன் கூட இல்லைன்ற ஒரு வாசனை, படிப்பு என்ற ஒரு திராணி இல்லாத ஒரு வாசனை, நீ தனிமரமா இருக்கிற காரியத்துல
கர்த்தர் இன்னைக்கு சொன்னாரு உன்னை எப்படி சொன்னாருன்னா லீபனோனுடைய வாசனை போல இருக்கும்படி செய்வாராம். அப்படின்னா தெரியுமா, வாசனை தேடி, அதாவது எப்படி சொல்றது, ஈக்கள் வருகிறது போல, வண்டுகள் வருகிறது போல, தேன் எடுக்கும்படியால் பூவை தேடி, பூவின் வாசனையை தேடி வண்டுகள் வந்து அந்த பூவிலிருந்து தேனை எடுத்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறது போல, அதே பூவிலிருந்து திரவியங்களை சென்று வாசனைகளை உருவாக்குறது போல கர்த்தருடைய வாசனை மிகுந்த திரவியம் உள்ள ஜனங்களாய் கர்த்தருடைய மாற்றம் சொல்ற எத்தனை பேர் இதை என்னோட கேட்கிறீங்கன்னு தெரியல. எப்படி ஏதோ ஒரு வார்த்தையா கேட்கிறீங்க, பசங்களா கேட்கிறீங்கன்னு தெரியல. உன்னை எங்க ஒரு கூப்பிட்டு தள்ளினாலோ நான் தான் சொன்ன அதே ஜனங்கள் உன்னை கூப்பிட்டு நடு மத்தியில் உன்னை அவனை வைத்து உன்னை அழகு பார்த்து உன் பக்கத்தில் வந்து ஒரு போட்டோ ஒரு செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிகள் மட்டும் கர்த்தர் உன்னை அப்படியாக ஆசீர்வதிக்க சொல்றார். ஹல்லேலூயா. வாழ்த்தின் பணின்னு சொன்னார். பணினா எதை காட்டுகிறது தெரியுமா? கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் காட்டுகிறது. ஆமென். பணி என்பது கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும். நம்ம பைபிள் பார்க்கிற 34 இடத்துல பணி என்ற வார்த்தை வந்திருக்கிறோம். பணி வந்து அமைதியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்தை கொண்டு வராது. பணி பூமிக்கு மென்மையான ஊட்டச்சத்துக்களை கொண்டு வரும். ஆமென். பணியினால் தான் அநேக ஊட்டச்சத்துக்கள் பூமிக்கு கிடைக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய நேரத்தில் மழை வந்துச்சுன்னா எத்தனை நல்லது கிடைக்குது, எத்தனை கெட்டது நடக்குது, எத்தனை மிருகட்சிகள் மனிதட்சிகள் வீடு வாசலாம் அடிச்சுட்டு போய் எத்தனை பேர் செத்து போறாங்க, எத்தனை பேர் மாட்டு போகிறாங்க. அதே மழை இல்லாமல் வாழ முடியாது. பட் மழையினால பேராபத்துகளும் இருக்கிறது. ஆனால் பணி என்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆபத்தை ஒருபோதும் வர்ஷிக்காது. உங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுக்கிறது போல பணி என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், செழிப்பு, வளர்ச்சி, அழகு, நறுமணத்தை காட்டுகிறது. பணி வந்து தினமும் அதே போல காலையில் தான் பணியை பார்க்க முடியும். வராமே மதியத்தில் பார்க்க முடியுமா? பணியே முடியாது. ஆனால் மழையே எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது நினைக்கும் போது மழை வரும். ஆனால் பணி என்பது காலையில் பணியை பார்க்கணும். அதான் சொல்றேன், தினமும் காலையில் தான் பணி பெய்கிறது போல மறுநாள் அந்த பணி இருக்காது. வேற பணி தான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு பெய்ந்த பணி அதுக்கடுத்து அது காஞ்சி போயிட்டு மறுநாள் வேற பணி தான் வரும். ஆனா அதே போல தான் சொல்றேங்க, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பணி போல மறைந்து போகும். எத்தனை பேர் என்னோட புரியல நான் சொல்றது? வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் ரேமா எவ்வளவு போராட்ட பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் பணி போல அது மறைந்து போகும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது கர்த்தருடைய கிருபை காலையோடு கர்த்தருடைய கிருபைகளும் இரக்கங்களும் புதிதாக இருக்கிறது. எப்படி தினமும் புதிய கிருபையை புதிய பணி உங்களுக்கு தருகிறது போல ஆண்டவர் அனுதினமும் புதிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நாமே சொல்றது ஹல்லேலூயா. எப்படி சொல்ற? பணி உருகும் போதுதான் அது பூமிக்கு ஒரு ஊட்டச்சத்து ஆதாரமாய் ஒரு நல்ல ஊட்டச்சத்துவா இருக்கிறது போல ஆண்டவர் நமக்காக ஒரு உருகுனா வெளியே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது போல இயேசு நமக்காக ஒரு உருகி ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி ஆண்டவர் அவர் நமக்காக உருகி கர்த்தர் நமக்கு ஜீவனையும் பலத்தையும் ஒளியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாமே சொல்றது ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அனுதினமும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஒரு ஆமென் சொல்றது ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னா என்ற ஒரு ஆகாரத்தை வானத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு கொடுத்ததே நாலு வச்சுலாம் சாப்பிடல. இந்த பனி போல பனி பெய்யும் போது அந்த வனாந்தரத்துல மன்னா வந்து அங்கங்க பொழிஞ்சிருக்கும். அதை எடுத்து நல்லா ரொட்டி மாதிரி தேன் போல இருக்கும். சோயா தேவ தூதர்கள் முன்னுகிற ஒரு உணவு. அந்த உணவை எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அன்னைக்கோட முடிச்சிடும். மறுநாள் காலையில புதுசா மன்னா கொடுப்பாரு. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம செஞ்சு வச்சிருவோம், நாளைக்கான சாப்பிடலாம்னு செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அது கெட்டு போச்சு, பூச்சி பிடிச்சி போச்சு, நாத்தம் எடுத்து போச்சு. தினமும் ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் தினமும் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு தேவையான கர்த்தரை அந்தந்த நேரத்துல காலத்துல கர்த்தர் சரியாக உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பனி பெய்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் பனி பெய்திருக்கும் பொழுதுதான் நம்ம போய் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அது பனி பெய்யுது தெரியும். பெய்யும் போது யாருக்கு மழை பெய்யும் போது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பனி பொழிகிற பொழுது யாருக்குமே தெரியாது. பொழிந்த போய் பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது, கர்த்தர் உன்னை வழிநடத்துகிறது, கர்த்தர் உன்னை உயர்த்துகிறது. யார்
யாருக்கும் தெரியாது, உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை உயர்த்திருக்கும் போது ஒரு நாள் கீழே இறங்கி பார்க்கும் பொழுது கொஞ்சம் எட்டி பார்ப்போ, ஆண்டவர் குப்பையிலிருந்து என்னை எடுத்து கோபுரத்தில் அமர்த்த பண்ணியிருக்கிறாரே. இந்த செட்டில், இந்த சாபத்தில், இந்த பாவத்தில், இந்த வியாதியில், இந்த தரித்திரத்தில் எங்கோ இருந்து என் கர்த்தர் இவ்வளவு அழகாய் உயர்த்திருக்கிறாரே என்று நன்றி சொல்கிற நாட்கள் ஒரு கர்த்தர் வானத்தின் மணியை கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்பர் 2 பூமியின் கொடுமை. சொன்னல கொடுமையில நல்ல கொடுமை, கெட்ட கொடுமை. நான் சொல்ற நல்ல கொடுமை. ஒரு பூமியின் கொடுமை என்ன தெரியுமா? வளங்களை குறிப்பிடுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மண் எடுத்துங்க. மண்ணுக்குள்ள பூமியில இருக்கிற கொழுப்புன்னு சொல்லலாம். மண் எடுத்துங்க. மண்ணுக்குள்ள என்னதான் போடுங்க. சாதாரணமா மண்ணுன்னு நினைக்கிறோம். கரெக்டா? சாதாரணமா மண்ணுன்னு நினைக்கிறோம். அந்த மண்ணு அது சாதாரண கிடையாது. நம்ம தான் உதவாது. நம்ம தான் அந்த மண்ணுக்கு உன்னை தூக்கி அங்க போட்டாலும் அது வேற மாதிரியே பண்ணிடும். அதான் சொல்லுகிற அல்லேலூயா. மண்ணுக்குள்ள என்ன போட்டாலும் எதை அதுக்கு கொடுத்தாலும் அது உனக்கு மிக சிறந்ததை திருப்பி தரும். ஒண்ணுமே வீண் பண்ணாது, வீண் போகாது. அதுதான் மண் வாழும். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. மாங்கொட்டையை மாங்காய் சாப்பிட்டு மாங்கொட்டையை தூக்கி போட்டீங்கன்னா தூக்கி மண்ணு போட்டு வந்து அது என்ன ஆகும்? சும்மா அப்படியே செத்து போயிடுமா? கொட்டை மாஞ்சி கொடுக்கும். வேற எங்கன்னா போட்டாலும் நடக்குமா? இந்த மண்ணில் போட்டாலும் நடக்கும். அந்த மண்ணுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. சாதாரணமா மண்ணு நினைக்கிறோம். கரெக்டா? அந்த மண்ணில் இந்த பூமிக்கு எதுவுமே மனுஷன் உயிர் வாழ முடியாது. அந்த மண்ணால விவசாயம் செய்யறோம், அந்த மண்ணால சாப்பாடு சாப்பிட்றோம். மண்ணை கொண்டுதான் நீங்க எல்லாமே நடக்கிறது போல. ஒரு வேர்க்கடலை தூக்கி போய் போட்டீங்கனாலும் அது வேர்க்கடலை கொடுக்கும். நெல்லை தூக்கி போட்டாலும் அது நெல்லை கொடுக்கும். நாவல் பழம் சாப்பிட்டு தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? செடி வளர்ந்து கனியை கொடுக்கும். அதுக்கு நம்ம சில நேரத்தில் சிலதான நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம், உடம்புல ஈடுபட மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? மண்ணில் எதை நம்ம போடுகிறோமோ அது என்னங்கன்னா அது இன்னும் சொல்ல போனா குப்பியை திருப்பி அதில் போடுங்க. வேணாம் குப்பியை திருப்பி போடும் போதும் குப்பியும் அது மக வைத்து உரமாய் நமக்கு திருப்பி கொடுக்கிறது. ஒரு வார்த்தை நீங்க இந்த காலையில் சொல்ற பூமியில இந்த அளவுக்கு ஒரு மண்ணில் ஒரு வல்லல் இருக்குன்னா கர்த்தர் நான் சொல்றேன், நீ ஒரு மண்ணை போல உன்னை மண்ணு தான் நம்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மண்ணுதான் நம்ம களிமண்ணு. மண்ணுதான் நம்ம உருவாக்கிற தெரியுமா? மண்ணுக்கு நம்ம மண்ணு போறோம். அதான் தெரியுமா சொல்றேன். இந்த மண்ணா இருக்கிற நம்ம நீங்க சாதாரண மண்ணு போல நீங்க உங்களை நினைக்கலாம். உன்னை கொண்டு கர்த்தர் சாதிக்க வேண்டிய அநேக வல்லமைகளை காலத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு குருடன் நம்ம கிட்ட பார்வை அடைய வேண்டும் என்று வரும்பொழுது இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அவன் அப்படியே கையை தொட்டு அவனுக்கு பார்வையை செய்யல. கொஞ்சம் கீழே குனிந்து மண்ணை எடுத்து தன் கையில போட்டு எச்சம் துப்பி வராம அது குலைந்து அதை கண்ணில் பத்தை போட்டுட்டு இப்போ உன் பார்வை தெரிகிறதா என்று கேட்கும்போது ஏதோ கொஞ்சம் ஆட்கள் மரமாய் நடந்து போகிறது போல காண்கிறது என்று சொன்னான். திரும்ப அவனை போய் அந்த கல்வி அவன் பார்க்கும் பொழுது மனுஷத்துல எல்லாவற்றையும் அவன் பார்த்தான். ஏன் சொன்னான்? மண்ணுக்கு அந்த அளவுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த மண்ணில் இருக்கிற நீங்களும் நானும் தான் மண்ணினால் நீங்க சொல்ற ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் சொல்றாங்க மண்ணில் இருக்கிற சில காரியங்கள் சில எப்படி சொல்றது மண்ணில் இருக்கிற சில வல்லமைகள் மனித உடல்களில் இருக்கிறது ஒத்து போகிறது என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. மண்ணில் இருக்கிற சில வளங்கள் மனுஷன் உடம்புக்குள்ள ஒத்து போகிறதா? அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு மண்ணா இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் உன்னை விட்டுட்டு எதை கொடுத்தாலும் கர்த்தர் ஆண்டவர் பொக்கிஷமாய் மாற்றுவார். அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு குப்பையை எடுத்து ஆண்டவர் கோபுரமாய் மாற்றுகிற தேவன் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ உதவாது இருக்கலாம், படிக்க இல்லாம திறமை இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்குள்ள ஒரு மண் இருக்கிறது. இயேசுவின் மண் உனக்குள்ள இருக்கிறது. அந்த மண்ணை உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் ஆண்டவர் அழகாய் மாற்ற செய்வார். ஆமென். அல்லேலூயா. வேற எங்க தேவையில்லை. உன்னை கொண்டு ஒரு பையன் தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை பேருக்கு தெரியும்? நேரம் ரசிக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்குமே தெரியும். 1000 ரூபா அவர் என்ன பண்ணாரு? மின்சாரத்தை கண்டுபிடிச்சு லைட்டை கண்டுபிடிச்சு தோல்வி அடைந்த நபர் தான். அவர் என்ன தெரியுமா? பள்ளி பக்கமே போல ஸ்கூலுக்கு ஒரு டைம் போகும்போது அவர் கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா? அவர் கொஞ்சம் 5 இருக்கிற மாதிரி குழந்தை இருக்கும். சில என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வளர்ச்சி குண்டி இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து உங்க பையனெல்லாம் வச்சு என்னால் சொல்லி கொடுக்க முடியாது, அவனுக்கு மூளை வளர்ச்சியில் என் வீட்டில் வச்சுட்டு அவன் வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு அவன் பிள்ளைகள் நடப்பாங்க சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அவருக்கு கொஞ்சம் ஒரு திக்கு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா ஒரே அழுதுட்டு, சரி நான் உனக்கு சொல்லித்தரேன்டா, உனக்கு நான் சொல்லித்தரேன் காய் என்ன பண்ணாங்க. அந்த மகனுக்கு சொல்லி கொடுக்க அவன் படிச்சு தான் அதுக்கு சில காரியங்கள் கற்றுக்கொண்டு ஒரு 1000 ரூபாய் தோல்வி அடைந்து அந்த லைட்
நீங்களாம் இந்த லைட் இல்லாம உட்கார முடியும். நம்ம நீங்க இந்த லைட் உருவாக்குறது அவர் என்ன தெரியுமா காரணம்? நான் எனக்கு சொல்றேன், அந்த ஒண்ணுமே பொதுவான நினைக்கும் கர்த்தர்கிட்ட நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு டீச்சர் தூக்கி உலகத்தை தூக்கிப்பட்ட பள்ளி அந்த மகளால் அந்த மகனுடைய படிப்பே வீணா போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மகனே ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் சரி, இன்னைக்கு இவர் கண்டுபிடித்த அந்த லைட் தான் நம்ம படிக்க முடியும், பாடம் எடுக்க முடியும். இன்னைக்கு அந்த லைட்டை உருவாக்கின தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னைக்கு பார்த்து சொல்ற மன்னா தூங்கி இருக்கலாம். நீங்கள் செபிக்கிற சாதி, நீங்கள் செபிக்கும் பொழுது உன்னை கொண்டு கர்த்தர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் சொல்றது புரியுதா? சாதாரண ஆளுங்களை நினைச்சாதீங்க. நீங்க ஜெபித்தா, நீங்க முழங்கால் போட்டு ஜெபித்தீங்கன்னா பிசாசு சரி அவரட்சி வரும். ஆமென் ஹalleluya. மோசஸ் ஆசிரியர் ஒரு பாட்டு பாடாங்க, கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான்னு சொல்லிட்டு அவன் முழங்கால் போட்டு ஜெபித்தானா நீ முதுகு காட்டு ஓடிக்கிற ஒரு பாட்டு பாடுனா தெரியுமா? நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்க. ஹalleluya. புரியுதா? அதுதான் ஜெபம் சொல்றோம். ஜெபத்தை நம்ம சாதாரணமா எடை போட்டுட்டோம். போன வாரம் அதான் நம்ம பிரசங்க கேட்ட ஜெபிக்கிற ஜெபம் அதிகாலை ஜெபம் சொல்லிட்டு, ஏன் அதிகாலைன்னா காலையில ஆண்டவர் புது புது கிருபையை தருவாரு. அதிகாலை நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க உன் பிசாசு உன்னை அலைய வைக்கிறான், வியாதி பிரச்சனை போராட்டம் கஷ்டம் கடன் உன்னை நெருக்கி யோகிறதுனா ஒண்ணு பண்ணல சொன்னா அப்படி வாய மூடிக்க. இவன் பக்கத்துல சண்டை போற, அவன் சண்டை போற, இவன் சூரியன் வச்சுதான், அவன் சீவனி வச்சுதான், அவன் ஏன் பண்ணிட்டான் இதை பண்ணிட்டாண்டு புலம்புற நெருங்கி சொன்ன கையை அப்படி முழங்கால் போட்டு ரெண்டு கருத்தை மேல உயர்த்தி இயேசுவே என்று நீ செபிக்க ஆரம்பித்தனா உன்னை அலைவரிக்கிற எல்லாம் பெரிய சூன்ய செய்வனை கட்டுகள் மாந்திரங்கள் ஏவல்கள் உன்னை சுற்றிலும் உனக்கு கண்ணி வலையை இருந்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நொடி பொழுது எரிக்க செய்வார். ஓடாமல் புரட்சி செய்வார். சாதாரணவர்கள் நாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் சாதாரணவர்கள் அல்ல, தேவனுடைய மன்னா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மண்ணுக்கு என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணோம்? திரும்ப ஒரு காரியத்தை குப்பியே கொடுத்தாலும் அது என்ன பண்ணோம்? திரும்ப நமக்கு அது உரமாய் கொடுக்கிறது போல இன்னைக்கு உங்க கையில எதை கொடுத்தாலும் நீங்கள் அது பொக்கிஷமாய் மாற்றணும். தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட உங்க தாய் கிட்ட அந்த உதவாத பையனை கொடுத்தாங்க, அதை பெரியால மாத்தினால. நீங்க சொல்ற கணவரை எனக்கு சரியாக, மனைவி எனக்கு சரியாக, பிள்ளைகள் எனக்கு சரியாக, பெற்றோர் எனக்கு சரியாக, வேலை செய்யற இடத்துல எனக்கு சரியாக, எனக்கு கடன் பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கையில் கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். அதை பொக்கிஷமாய் மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை தான். ஹalleluya. ஆண்டவர் கேட்டீங்க, ஆண்டவரே ஏன் இந்த கணவரை எனக்கு கொடுத்தீங்க? இப்படி குடிகார கணவர் ஏன் கொடுத்தீங்க? இப்படி கெட்ட கணவர் ஏன் கொடுத்தீங்க? அவன் உங்களுக்கு கொடுத்தால நீ மாற்றுவ. நான் சொல்றது ஹalleluya. ஏன் அந்த நடந்துச்சு ஏன் இது அனுபவிச்சுன்னு இல்லை, அதை நீ உதவாத அந்த குப்பையும் உரமாய் மாற்றுகிற ஒரு தன்மை உனக்குள்ள இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சொல்றீங்களா? எங்க உதவியில எங்க நாளாலையோ அது கை ஆண்டு கொடுக்கும் போது அதை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அதை வந்து உனக்கு ஒரு பொக்கிஷமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்றும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தேவன் உனக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் ஊட்டி கொழுமைகளை நல்ல கொழுமைகளை கொடுத்திருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. மண்ணை உண்டு இருக்கிற நான் சொல்ற சாதாரண உதவாத மண் இன்னைக்கு எல்லாம் யாராவது எடுத்து போய் வீட்டு வச்சு அழகு பார்ப்பானா? உதவாத மண்ணு தான். இந்த உதவாத மண்ணில் தான் அவ்வளோ வல்லமைகளையும் திறமைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க சொல்ற நீ உதவாத ஆளா இருக்கலாம், ஒருவேளை நான் உதவாத ஆளா இருக்கலாம், பக்கத்துக்கு உதவாத ஆள் தெரியல. ஏன் தெரியுமா? பணம் இல்லை, இல்லை ஒரு படிப்பு இல்லை, வேலை இல்லை, இல்லை செல்வாக்கு இல்லை, இல்லை தாயில போற படம் இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, இப்படி ஒரு தலை மட்டும் கொடுத்து உனக்கு உதவாக்கார போல பார்க்கலாம். ஆனா உனக்கு பின்னாடி ஒருத்தருடைய கிருபை வல்லமை உனக்குள்ள இருக்கிறதுல நீ வந்து குப்பியை கோபுரமா மாற்ற முடியும்னா வல்லமை கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்கிறா. இன்றைக்கு நீ முழுநாள் போட்டு செபிக்க ஆரம்பிச்சா எதெல்லாம் உனக்கு தடையா விரோதமா எதெல்லாம் உதவாது இருக்கிறதோ அதை கர்த்தர் நான் சொல்ற இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமா ரேமா ஓட்டி அந்த காலையில் உனக்கு சத்தமாய் உரைக்கிறேன். உன் கணவன் சரியாக குடி பழக்கம், பிள்ளைகள் சரியாக குடி பழக்கம், கெட்ட பழக்கம், போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கு நீ கைகளை வைத்து செபிக்கும் பொழுது அந்த உதவாத மண்ணை கொண்டு கர்த்தர் அழகான ஊழியக்காரர்களை திட்ட
சொல்றது புரியுதா? போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு குடிப்பழத்துக்கு அடிமையாயிட்டு என்ன பண்றது? கடவுளே, நீ ஜெபிக்கும் பொழுது அவனை கட்ட ஒரு பெரிய ஊழியக்காரனாய், தீர்க்கதரிசியாய், ஒரு அரசர், ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் பணிபுரிகிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். அதனால தான் அவன் அந்த பாதையில போயிருக்கிறான். அதை அப்படியே விட்டு நான் வாழ்க்கை சீர்குலைந்து விடும். நீ அவன் திருப்பனா, நீ இன்னும் கொஞ்சம் நீ உறங்கிட்டு இருக்கிற இது வரைக்கும் நீ எழும்ப வரையில் கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது. நீ எழும்பும் பொழுது, எழுப்பி சொலிக்கும் பொழுது, அதிகாலை கர்த்தர் சமூகத்தில் உட்காரும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உன்னை நோக்கி வரும்போது அவனை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டு காரியங்கள் சொல்லியிருக்கிற கடந்த அடுத்த வாரத்துக்கு 2 பாயிண்ட் நம்ம தியானிக்கலாம். பதில் சொன்ன வானத்தின் பணி, பூமியின் கொடுமை, இந்த 2 கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருவார். அமைச்சர் ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படியே சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணும், பூமியில் இருக்கிற கடல் மணலை நீ எண்ணுமானால் எண்ணு. வானத்தையும் சொன்னார், பூமியும் சொன்னார். இந்த 2ஐயும் என்னால் எண்ண முடியாதா? உன் வாழ்க்கை அப்படியே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வானத்து ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வானத்தின் ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இருப்பாங்க. பூமியில சாப்பாடு இல்லாம, சோகம் இல்லாம, சமாதானம் இல்லாம பூமியின் ஆசீர்வாதம் இருக்காது. சிலருக்கு பார்த்தா பூமியின் ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கும், ஆனா ஆண்டவரோடு ஐக்கியம், உறவு, அபிஷேகம் எதுவுமே இருக்காது. இந்த 2மே ஒன்றுத்துக்கும் உதவாது. வானத்தின் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கணும், பூமியின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும். அதைதான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வானத்தின் பணியை நான் உனக்கு கொடுப்பேன், பூமியின் கொடுமையை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த மாதத்தில் அப்படியே நடத்த தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொடுமையை கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் கர்த்தர் உனக்கு தந்து அருள்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழுந்திருக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை இப்படியாக தேவன் நடத்த போகிறார். வானத்தின் பணியை தரப்போகிறார். வானத்தின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். பூமியின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். நீங்கள் 2க்கும் பேலன்ஸாய் கர்த்தர் உங்களை நடத்தும் போது கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்கள், நன்றி சொல்லவர்களாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வாதம், இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களை வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய எல்லா காட்களை மூடி நம் ஜெபிக்கலாம். எந்த ஒரு பிரசனத்தோடு தேவன் இந்த வானத்தின் பணியால் நிரப்பட்டும். அந்த பணியின் மேல் வந்து நிறுத்தட்டும். பூமி கொடுமையால் கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கே வந்த விடுதலை உண்டு. கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை அனுப்பி ஒரே வார்த்தை கர்த்தர் அனுப்பி அற்புதம் செய்ய போகிறார். ஒரு மதிக்காத முதலாவது மண்ணை, முதலாவது களிமண்ணுக்கு அத்தனை, முதலாவது மண்ணுக்கு அத்தனை மண்ணில் ஆண்டவருடைய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நாங்கள் இயேசுவின் கலனால் வளையப்பட்டிருக்கிற நீங்கள் நாங்கள் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. நீ சாதிக்கிறவனாய், சாதிக்கிறவர்களாய் கர்த்தர் உன்னை வல்லமையாக ஆசை போகிறார். எல்லாம் கையில் தூக்கியாக இருக்கிறார். வார்த்தைக்காக நன்றி, இந்த கிருபைகளுக்காக நன்றி, இந்த பிரசன்ன வல்லமைக்காக நன்றி. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தனிப்பட்டவர்களையும் கர்த்தருடைய கருத்தில் கொள்கிறோம். இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை நடத்துகிறாங்க. தேவன் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வானத்து பணியையும் பூமியின் கொழுப்பையும் கொடுத்து அந்த மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாரியாக சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம். என் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் சகல பரிசுத்தவான்களோடு கூடி வந்த ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் கேட்ட வார்த்தை வாக்குத்தத்தத்தோடு ஆமென்.